ஹே காய்ஸ், நம்ம எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்குற ஒரு கொஷன் இருக்கு. அதுதான் ஏலியன்ஸ் இருக்கா இல்லைனா இல்லையான்னு சொல்லி. பட் ரீசெண்ட்லி இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வைரல் ஆகிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஏலியன் ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு சொல்லி. ஸோ யூஎஸ்ல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்னன்னா, கவர்மெண்ட் யூஎஃப்ஓ ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ இது ரியலா, ஏலியன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிருச்சா இல்லைனா இது ஜஸ்ட் ஒரு ஹைப்புக்காகவான்னு சொல்லி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா, இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஎஃப்ஓ அண்ட் ஏலியன் ரிலேட்டடான சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாமே வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காரு. இதோட அர்த்தம் என்னன்னா, அரசுகிட்ட இருக்கக்கூடிய ரகசியமான ஆவணங்கள், படைத்துறை பார்த்த விசித்திரமான சம்பவங்கள் அண்ட் வானத்துல என்னென்ன யூஎஃப்ஓ பொருட்கள் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி தான் இதை பற்றின தகவல்களை தான் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்ட போறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தகவல்கள் இன்னும் வெளியே வரல, இப்போ தான் வெளியிட ஆரம்பிக்க போறாங்க. ஸோ அதனால ஏலியன்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஃபைல்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம மைண்டில் இன்னொரு கொஷனும் வரலாம், ஏன் இதெல்லாம் இப்போ திடீர்னு நடக்குதுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அமெரிக்காவோட முன்னாள் தலைவரான பராக் ஒபாமா பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வேறு உயிரினங்கள் எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அந்த உயிரினங்கள் பூமிக்கு வந்திருக்கிறதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா தான் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு பதில் மாதிரி இந்த ரகசியமான தகவல்கள் எல்லாம் வெளியே விடலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களோட ஆர்வம், அதாவது மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கான ஆசை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் காரணம். இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ இந்த விஷயம் நடக்குது. அப்போ இந்த ஏலியன் ஃபைல்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஃபைட்டர் பைலட்ஸ் கண்ட யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் அண்ட் ரேடர் சிக்னல்ஸ், ஸ்கைல ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மிலிட்டரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் தான் பேசிக்கலி இந்த ஃபைல்ஸ்குள்ளே இருக்கும்னு சொல்லப்படுது. வானத்தில் என்னென்ன புரியாத சில விஷயங்கள் பற்றின பதிவாக தான் இது முழுக்க இருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்காது, என்னன்னா இது எல்லாமே யூஎஃப்ஓன்னு சொல்லி உறுதி செய்யப்படலை. அதாவது இதெல்லாம் கண்டிப்பாக ஏலியன்ஸ் தான் சொல்லி யாருமே சொல்லலை. ஸோ அப்போ இது என்ன இருக்குன்னா, பல நேரங்களில் வானில் ஆய்வு செய்கிறதுக்காக விடப்பட்ட பலூன்களாக இருக்கும், இல்லைன்னா ரகசியமான படைத்துறை சாதனங்களாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒளிக்காரமாக கண்களுக்கு தோன்றின தவறான காட்சிகளாக இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயம் அமெரிக்காவோட பாதுகாப்பு துறையான பென்டகன் பார்த்தீங்கன்னா இதுவரை காட்டியும் என்ன சொல்லிச்சுன்னா, இந்த யூஎஃப்ஓ அண்ட் ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான எந்த சான்றுகளுமே இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட எந்த உயிரினங்களோட உடலுமே கிடைக்கலன்னு சொல்லி, அவங்களுக்கு அதை பற்றின எந்த தொழில்நுட்பமுமே கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஓவராலாக இந்த ஏலியன்ஸ்க்கான எந்த ப்ரூஃபுமே இல்லைன்னு சொல்லி தான் இதுவரை காட்டியுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க, பட் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்குது. ஏலியன்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாத நிலையில் இருக்குது. ஸோ அதனால இதுவரை காட்டியுமே சயின்ஸோடது என்னன்னா, ஏலியன்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ ஓவராலாக இந்த ஏலியன் ஃபைல்ஸ் ஓப்பன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோன்னா, இது ஃபுல்லாக ஏலியனை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரன்சி மூவ்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லுது. அவங்க ஹைட் பண்ணி வச்சிருந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ பப்ளிக் கியூரியாசிட்டியை யூஸ் பண்ணுற பொலிட்டிக்கல் மூவாக கூட இது இருக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த ஏலியன் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறமா தான் தெரியும். நம்ம யூனிவர்ஸ் ரொம்பவுமே பெருசாக இருக்குது, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். மேபி ஒன் டே ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய உண்மையுமே நம்ம கிட்ட ரிவீல் ஆகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.